Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். அதே நேரத்தில் இப்ப பிஜேபியில பாருங்க, அண்ணாமலை 3 மாதத்துக்கு ஒரு ஓய்வு எடுத்துட்டு போயிட்டார். அந்த இடத்துல ஒரு ஸ்டீரிங் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி போட்டாங்க. அல்ல கன்வீனர் எச் ராஜா. இது பல சர்ச்சையை கலப்பி இருக்கு, பிஜேபிக்குள்ளேயும் கலப்புறது. இந்த மாதிரி தேர்தல் வர நேரத்தில் இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டா லீவ்ல போனாரு? அந்த லீவு ஏன் கொடுக்கப்பட்டது? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டெம்பரரியா, சரி அவர் திரும்பி வந்துட்டு அண்ணாமலை மீண்டும் தலைவர் ஆயிடலாம், நான் ஆமாட்டான்னு சொல்ல. இப்போது தலைவராக தான் இருக்காரு. இப்போ ஒரு கமிட்டி அவருக்கு லீவ் கொடுத்துருக்காங்க, இவர் கமிட்டி. பட் கொஸ்டின் என்ன கேட்கறதுன்னா, அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தன் தலைவர்களுக்கு ஓய்வு அவளுக்கு கொடுக்காது. நீங்க பிராக்டிக்கலா பாருங்க, ஓய்வு கொடுக்காது. அப்ப ஓய்வு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் என்ன கிளியரா சொல்லுவாங்க பாருங்க. இப்போ அகில இந்திய லெவல்ல பிஜேபியோட ஆர்கனைசேஷன்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஜனவரி மாசம் ஜேபி நட்டாவோட ஆல்ரெடி அவரோட டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஜனவரியில அவங்க இந்த தேர்தல் முடியணும்னு காத்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபி அகில இந்திய லெவல்ல இன்டர்னல் எலெக்ஷன் இருக்கும். அப்ப புது பிஜேபி தலைவர், அகில இந்திய தலைவர் வருவார். அப்ப தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்கும், இன்டர்னல் எலெக்ஷன்ஸ். எல்லா மாநிலங்கள்ல பிஜேபியோட இன்டர்னல் எலெக்ஷன் நடக்கும். அப்ப மீண்டும் அண்ணாமலை வருவாரா? இல்ல அண்ணாமலைக்கு இப்ப அவர் போயிட்டு திரும்பி வந்த பிறகு வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்து ஜனவரி பிறகு சென்ட்ரல் லெவல்ல அவருக்கு ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்களா? இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு அதை ஒண்ணும் இல்ல, அவர் திரும்பி வந்துருவாரு, திரும்பி வந்து சார்ஜ் எடுத்துருவாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எச் ராஜா தில்லியில போய் பல சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஸோட எல்லாம் பேசியிருக்காரு. அப்ப கட்டாயமா அவர் என்ன டெம்பரரி சார்ஜுக்கா இவ்வளவு இது பண்ண மாட்டாரு. இல்ல அப்ப என்ன நீங்க சொல்ல வர்றதுல புரிஞ்சுக்கிறது, அப்ப அண்ணாமலை 3 மாதத்துக்கு பிறகு வேற பொறுப்பு கொடுத்து வேற இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. பட் அது வராதுன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க, அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்து மட்டும். அந்த அந்த ஃபேக்டர் தகுந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்குது, அரசியல் கெமிஸ்ட்ரி. நீங்க 3 மாசம் அவருக்கு ஓய்வு கொடுத்துக்க கூட, அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ண போயிருக்காரு, யூகே போயிருந்தா கூட அதுலயே ஒரு டைனமிக்ஸ் மாறும். அஃப்கோர்ஸ் எச் ராஜா இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் ஒரு இந்த லீடர். அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற லீடரு. அதனால பெரிய மாற்றம் இருக்காது லைன்ல. பட் எல்லா கட்சிகளும் பாருங்க ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சுட்டே இருக்காங்க, கெமிஸ்ட்ரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் ஒண்ணுங்க கலை, கட்சிகள் எப்போதுமே ஒரு ஃபார்முலா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அதுல ஃபுல் ரிசல்ட் வரலைன்னா அடுத்த ஃபார்முலா ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லா கட்சிகளோட இதுதான் அது. சரி, இப்போ அண்ணாமலையே அடுத்து வேற பொறுப்பு கொடுத்து மாத்துறாங்க, இங்க தலைவரா இல்லைன்னா என்ன உங்களுக்கு அதிருப்தி இருக்க போகுது மேலிடத்துல இருந்து? இல்லைங்க, இப்ப அதிருப்தி பொறுத்து இல்லை. இப்ப அண்ணாமலை பாருங்க, அவருக்கு கர்நாடகா சார்ஜ் கொடுத்தாங்க. நடுவில் லோக்சபா தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கர்நாடகா கவனிச்சிருந்தாரு, கேரளா கவனிச்சிருந்தாரு. அவரோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் மேல பிரதமர் மோடிக்கும் சரி, அமித்ஷாக்கும் சரி, நட்டாக்கும் சரி ரொம்ப அவரோட கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இவர் ஒரு வேலை கொடுத்தா நல்லா முடிச்சு கொடுப்பாரு, கேடர் நல்லா எனர்ஜைஸ் பண்ணுவாரு அப்படின்னு அவர் மேல ஒரு நல்ல இது இருக்குது. ஸோ பிஜேபி பொறுத்து மட்டும் பாருங்க, அவங்க தங்க தலைவர்களை எங்க டிப்ளாய் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குன்னு பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடை விட்டு அவ்வளவு சீக்கிரமா அண்ணாமலையை ரிலீவ் பண்ண மாட்டாங்க. பட் அண்ணாமலையை அமைச்சராக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டரா எல்லாமே. ஏன்னா பாருங்க, எதை சேஞ்சஸ் நம்ம பேசுறோமோ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இளைஞர் முன்னாடி அதே பத்தி தான் அப்போ அங்கேயும் டெல்லியில பேசப்படுறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு மோடியோட அமைச்சரவையிலேயும் மாற்றங்கள் வரும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்கன்னு. இன்னொன்று அங்கேயும் ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா பாருங்க, எலெக்ஷன் முடிந்த பிறகு 23 அதே அமைச்சர்கள் திருப்பி வந்துட்டாங்க. பெரிய மாற்றங்கள் ஒன்றும் செய்யல பிரதமர் மோடி. ஆனா இப்ப ஜனவரி பிறகு சில மாற்றங்கள் வரும்னு எல்லாம் பேசப்படுறது டெல்லியில. பிரைம் மினிஸ்டர் மே கோ ஃபார் அ சேஞ்ச், இன்னும் யங்ஸ்டர்ஸ் இன்னும் சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன, பிரதமர் எப்போதுமே தன் அமைச்சரவையில் அவருக்கு எனர்ஜி வேணும், டீம். எந்த எனர்ஜி பத்தி இன்னைக்கு உதயநிதி யோசிச்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். சீனியர்ஸ் கொடுத்து நீங்க யங்ஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்னா அவங்க டூர் பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க,
ஹெல்த் வச்சுட்டு அவ்வளவு பிரச்சனை இருக்காது. அண்ட் கட்சிகள் பாருங்க, அந்த டைனமிக்ஸ் எனர்ஜி இருந்தா தான் கட்சி பப்ளிக் ரீச் பண்ண முடியும். பாலிடிக்ஸ நீங்க மாற்றத்தை யாருமே தடுக்க முடியாது. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா 1+1 2ன்னு போடுறதா 3ன்னு போடுறதா? அதான் சொன்னது போல டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்குது. இப்ப பாருங்க, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் போல தலைவர்கள் இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? சின்ஸ் அவங்க ஆளுநர் பதவி விட்டுட்டு முழுக்க அரசியல் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தோணல வை நாட் வி கெட் அ சான்ஸ் அகைன் அப்படி. இல்ல வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, அவங்க அகில இந்திய மகளிர் இதுக்கு பிரசிடென்டா இருக்காங்க. பட் அவங்களுக்கும் தமிழ்நாடுல ஒரு வை நாட், ஏன்னா அவங்கெல்லாம் பாருங்க அண்ணாமலையோட ஒத்துழைச்சு எல்லாம் பண்ணாங்க. பட் எவ்ரிபடி ஹேஸ் an இண்டிவிஜுவல் ஆம்பிஷன், இண்டிவிஜுவல் இது இருக்குது இல்ல. அது அது பாருங்க, யங்ஸ்டர்ஸ் எப்போது சான்ஸ் கேட்பாங்க. அண்ட் அண்ணாமலை இஸ் a person with lot of potential. பாருங்க, என்ன எப்படி பார்த்தாலும் பாருங்க, அண்ணாமலைக்கு எப்போதுமே பிரதமர் அவர் எல்லா இடத்துலையும் யூட்டிலைஸ் பண்ணுவாரு அவர் சர்வீசஸ், அது சந்தேகமே இருக்காது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க திமுக கூட்டணிக்குள்ளேயே வந்து அந்த எண்ணம் இருக்குது, அந்த பக்கம் போகலாமா அப்படின்னுங்கிறத சொன்னீங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இப்பவும் வந்து சொல்றது என்ன அப்படின்னா கொள்கை கூட்டணி அப்படிங்கறதா சொல்றாங்க. சோ இந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படிங்கறதுல கொள்கை கூட்டணி, பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கறதுல இவங்க வந்து ஒன்று இணைகிறாங்க. இது மாறணும், வேற பக்கம் போகலாமான்னு ஒரு சாய்ஸ் யோசிக்கிறதா இருந்தா கூட அந்த சாய்ஸ் இருக்குதா? ஆப்போசிட்ல அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குதா? எதை நம்பி போறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கிட்ட இருக்குதே. இல்ல அதாங்க, இப்ப இந்த லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட ராகுல் காந்தி சொன்னது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாரு? கட்சியை வளர்க்கணும் நம்ம. ஏன்னா அவர் எது சொன்னது, செல்வ பெருந்தகை எது சொன்னதும் ராகுல் காந்தியோட ரிஃப்ளெக்ஷன். அது என்ன சொல்றாங்க பாருங்க, கட்சி வந்து நம்ம வந்து we have to, நம்ம கட்சி நல்லா வேலை பண்ணணும், நம்ம தனியா நிற்கிறதுக்கான இது பண்ணணும். ஏன்னா பாருங்க, ராகுல் காந்தி உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, சும்மா ஏடிஎம்கே டிஎம்கே அது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும், அது அவர் ஆசைப்படுவார் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட், பிஜேபிக்கு எதிர்த்து எது வலிமையா இருக்கோ அதோட கை கொடுப்பாங்க. இப்ப டிஎம்கேக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்து, டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸ் இருக்கு, ஆப்போசிஷன் கெயின் பண்ணுது, அதிமுக கெயின் பண்றது அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு சரி வை நாட், அந்த ஃபேக்டர் நம்ம ஏன் எக்ஸாமின் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் இல்ல. கெயின் பண்ற இடத்துல அதிமுக இருக்கா, அதையும் அவங்க யோசிப்பாங்கல்ல. கூடவோ குறைச்சா அங்க போனாலும் ஒண்ணும் செல்லுபடி ஆகாதுன்னா இருக்கிற இடத்துலயே தக்க வச்சுப்பாங்கல்ல. கட்டாயம், அது ஒன்று. இரண்டாவது, இந்த தேதிக்கும் நம்ம சோனியா காந்திக்கும் சரி, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்குது, பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் நல்லா இருக்குது. பர்சனல் ஈக்குவேஷன் ஒரு காரணம் இருக்கு எப்போதும் ஒரு அலையன்ஸ் தொடர்றதுக்கு. பட் இருந்தும் கட்சி தரப்புல என்ன இருக்கும்னா நமக்கு அதிக சீட்டு வேணும். அண்ட் டிஎம்கே எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டு தொகை கீழே போக மாட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டசபை தேர்தலாக, they have to contest that number of seats. ஏன்னா அவங்க எப்போதும் they would like to come with full majority on their own. ஸோ எவ்வளவு கன்சீட் பண்ண முடியும், அவங்க எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும்? அப்புறம் பாருங்க, இந்த அடுத்த 1 இயர் இருக்கு பாருங்க, இதுல பல விஷயங்கள் இருக்குது. காங்கிரஸுக்கு தேசிய அளவில் வெற்றி நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது வச்சுக்கோங்க. தேசிய அளவில் காங்கிரஸ் வந்து பல மாநிலங்கள்ல ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சதுன்னா, இப்போ வரப்போற தேர்தல்கள், இப்போ மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தல் வருது, அப்புறம் கடைசியில் இறுதியா 2020 இறுதியில் உங்களுக்கு பீகார் எலெக்ஷன் வருது. இதுல காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது வச்சுக்கோங்க. அப்ப கட்டாயமாக காங்கிரஸ்குள்ள வாய்ஸ் ஒன்றும் அதிகமாயிடும், தமிழ்நாட்டிலையும் ஆகும், உங்க டிமாண்டும் அதிகமாகும். அந்த அப்ப டிமாண்ட் அதிகமாகும் போது அவங்க என்ன நிறைய சீட்டு கேட்பாங்க. அது கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில டிஎம்கே இருந்ததுன்னா அப்ப ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்கல்ல. அதுக்குன்னு உடனடியாக ஏதாவது முறிஞ்சு போறது நான் சொல்ல மாட்டேன், எது முறியாது. ஆனா ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்போதும் இருக்குங்க, இல்லாம இருக்காது. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கு? அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க, சீமான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இங்க இருந்து திமுக கூட்டணியில இருந்து போகணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கு?
இல்லைங்க, இப்ப வந்து நம்ம விஜய் வந்து தன்னோட தமிழ் வெற்றி கட்சி, அவர் இப்போதைக்கு தனியா தான் பேசுறாரு. பட் அவர் என்ன மாரி அலையன்ஸ் யோசிப்பாரு? பாருங்க, விஜய் வந்து சீமான் மாரி தனியாவே இருந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண மாட்டாரு. இப்ப சீமான் அந்த மாரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி அவர் பார்த்துட்டாரு. இப்ப அவரே ஃபீல் பண்றாரு. வெளியில அத சொல்வதில்ல. பட் ஒண்ணும் பெரிய அச்சீவ் பண்ண முடியல அவரால. இன் டெர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இவர் விஜய் எல்லாம் யோசிப்பாரு. ஏன்னா தனியா இருந்து என்ன நம்ம சாதிக்க போறோம்? அண்ட் அவர் வந்து இப்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்றாரு. ஸோ ஒருவேள தமிழ் வெற்றி கட்சி, அதிமுக, சீமான் அந்த மாரி ஒரு அலையன்ஸ் வருமா? சீமான் தான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரே. இல்ல சொல்றாரு. இப்ப சொல்றாரு. அடுத்த 1 ஆண்டு காலத்துல எப்படி ஒண்ணும் இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அவர் எவ்வளவுதான் ஒரு பாயிண்ட்ட ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பத்துல வரும்போதே கூட்டணி அப்படிங்கிற முடிவை எடுப்பாரா? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற முறையில தானே ஒரு கட்சி புதுசா ஆரம்பிக்கும் போது களம் இறக்கப்படும். இப்ப அதிமுகவோட கூட்டணின்னு நீங்க சொல்ற மாதிரி போனாங்கன்னா அதிமுகவுல தானே உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி இவர் கூட்டணிக்கு போவாரு? அது உடனே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜூன் 2025 பிறகு. அது இன்னும் சொல்லப்போனா தீபாவளி 2025 பிறகு தான் இது சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நேரம் ஒதுக்குறாரு, தன் கட்சிய எப்படி வளர்க்குறாரு, எவ்வளவு மீட்டிங் போடுறாரு, அவருக்கு எவ்வளவு ட்ராக்ஷன் வருது விஜய்க்கு. கட்சின்னு பண்ண பிறகு இப்ப முழுமையா இறங்கிட்டு படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒண்ணும் அவருக்கு பெண்டிங் அசைன்மென்ட் இல்லாத பிறகு எவ்வளவு நேரம் ஒதுக்கி பிரச்சாரம் செய்றாரு. அதெல்லாம் பொறுத்து தான் இதெல்லாம் வருங்க. எவ்வளவு ட்ராக்ஷன் எடுக்குறாரு. இப்ப பாருங்க அதிமுக நிலைமையும் சரியில்ல. இப்ப அதிமுகவும் பார்ப்பாங்க, சரி நமக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் தேவ. சுருக்கமா சொல்லப்போனா பாருங்க, எல்லாரும் அவங்க ஆப்ஷன்ஸ பார்க்குறாங்க. ஏ, பி, சி, டின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. டிஎம்கேக்குள்ள நடக்கும் விஷயங்களையும் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. எப்படி போயிட்டு இருக்கு? சீனியர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஜூனியர்ஸ் எப்படி இருப்பாங்க? யங் கேடர்ஸ் இப்ப பாருங்க எல்லாத்துடைய அட்ராக்ஷன் எல்லா கட்சிகளுக்கு என்னன்னா யங் வோட்டர்ஸ். இப்ப யங் வோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்டர் விஜய் மாரி ஒரு பெர்சனாலிட்டினா உடனே அட்ராக்ஷன் ஆகும். அது நம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மேல போகும். எப்போதுமே ஒரு புது ஃபேக்டர் வந்தா அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப பாருங்க ரஜினி அரசியல் வரப்போறன்னு சொன்னோனே அது தனியா ஒரு பஸ் இருந்தது பாருங்க. இப்ப அந்த பஸ் இவர் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சியோட சின்னத்த இது பண்ணாரு. அப்புறம் கட்சியோட கொடி இது பண்ணாரு. இனிமே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இறங்கணும் அவரு. இதெல்லாம் பொறுத்து தான் எப்படி போகுது. ஏன்னா எப்போ முதல்ல ஆக்டர் விஜய் அரசியல்ல நான் வரப்போறேன்னு சொன்ன பிறகு பல சந்தேகங்கள் வந்தது. இவர் பின்னணியில் யார்? ஒரு இடத்துல சந்தேகம் டிஎம்கேவே இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு கூட கேள்வி கேட்டாங்க. பல பேருக்கு கேள்வி வந்தது. இது பின்னாடி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ டிவைட் பண்ணுவதற்கா? இப்படிலாம் வந்தது இல்ல. இப்ப சமீபத்துல விஜயதரணி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னணியில ராகுல் காந்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லி. இதுல ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? முழுமையா இல்லன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பாருங்க, ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் ஒரு தேடிட்டு இருக்காரு அவரு. அஃப்கோர்ஸ் ஒண்ணு காங்கிரஸ் கட்சிய வளர்க்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த மாரி யாரோட தயவுல இருக்கக்கூடாது. தனியா நிக்கணும்னு அவர் எல்லா இடத்துலயும் ஆசைப்படுறாரு. உத்தரப்பிரதேசத்திலும், தமிழ்நாடு வரையும் தன் கட்சி தானா வளரணும்னு ஒரு ஆசை. நியாயமான ஆசை. கூடவே என்ன காம்பினேஷன்? பட் அதுவும் சொல்லிடுறேன், ராகுல் காந்தி உடனடியாக டிஎம்கே தலைமையோட அவருக்கு நல்ல ரிலேஷன்ஸ். ஸ்டாலினோட நல்ல ரிலேஷன்ஸ். சோனியாக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்லாம் ஈஸியா அஃபெக்ட் ஆகாது. அன்லெஸ் ஒரு கம்பெல்லிங் சிச்சுவேஷன் வந்தாதான். அந்த மாரி சிச்சுவேஷன் எனக்கு இப்ப தெரியல. பட் அந்த கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் கடைசியில அந்த லெவல்ல போம்போது இதாயிடும். ஒண்ணும் இல்ல பாருங்க, ஹரியானா எடுத்துக்கங்க. ஹரியானால காங்கிரஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்குது. இந்த தடவ நம்ம ஆட்சி பிடிச்சிடலான்னு வர தேர்தல்ல. இப்ப ராகுல் காந்தி அது நடுவுல ஒரு புது ஃபேக்டர் கொண்டு வந்துட்டாரு. ஆம் ஆத்மியோட நம்ம கூட்டுறவு வச்சுக்கணும். வச்சிருந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். போட்ட பிறகு பாருங்க காங்கிரஸ்குள்ள முதல்ல எதிர்ப்பு. நமக்கு இவ்வளவு நல்லா இருக்குது, அங்க 90 சீட் இருக்குது. நம்ம எதுக்கு ஆப்போட போனோம்? ஆம் ஆத்மி பார்ட்டியோட போனோம். பட் ராகுல் காந்தி சொன்ன பிறகு என்னாச்சு? பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா பூபேந்தர் சிங் ஹூடா போல சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணாங்க. எதுக்கு போனோம் அது? இப்ப என்னன்னா இப்ப சீட் வந்து அவங்க ஆம் ஆத்மி சொன்னாங்க நாங்க தயார்.
எங்களுக்கு ஆனா ஒரு சீட், ஒரு லோக்சபா சீட்டு தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க 10 லோக்சபா சீட்ல இந்த 24ல. அது சீட்டு தோத்துட்டாங்க, பிஜேபி ஜெயிச்சிருச்சு. பட் ராகுல் காந்தி என்ன ஃபீல் பண்றாரு, ஆப்போசிஷன் ஓட் டிவைட் ஆகக்கூடாது, ஆம் ஆத்மி பார்ட்டி கையில கூட வச்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி ஏதாவது புது ஃபார்முலா ராகுல் காந்தி சொன்னாரு, கட்சி கேட்கும்படி ஆயிடுறது. அப்ப தமிழ்நாடை பொறுத்து மட்டும் அந்த மாதிரி ஏதாவது புது ஐடியா கொடுப்பறா ராகுல் காந்தி, இப்ப சொல்ல முடியாது. இதையெல்லாம் தாண்டி 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கு சாதகமா இருக்குமா, சவாலா இருக்குமா? பாருங்க, எந்த தேர்தலுமே எந்த கட்சிக்கும் எப்போதுமே அது ஒரு சேலஞ்சு தான், சவால் தான். அதை இப்ப பார்க்கும் பொழுது பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஆனா மாநிலத்துல அளவுல பார்க்கும் பொழுது, மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது, பல கான்ஸ்டுவன்சியில் இருக்கிற பிரச்சனைகள், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், எம்எல்ஏயோட பர்ஃபார்மன்ஸு, அமைச்சர்களோட பர்ஃபார்மன்ஸு, அமைச்சர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், அமைச்சர்களோட ரெப்புடேஷன், அவங்களுக்கு இருக்கிற இமேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு 5 ஆண்டு காலம் முடிய நேரத்தில் ஃபேஸ் பண்ணும்போது பிக் சேலஞ்சஸ். அதனால அதை ஈஸியா அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. டிஎம்கே தலைமை இதை ஈஸியா எடுத்துக்கவே மாட்டாங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் அந்த சேலஞ்சஸ் பல மடங்கா அதிகமாயிடுச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத, இன்னும் காலம் இருக்கிறது தேர்தலுக்கு, அதற்குள் என்னென்ன சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.